இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 2 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த ஹயாமோட இடத்துல தானே கூரோவும் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். சோ அப்பதான் அந்த ஜுன்வாத்தி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் ஆக்டிவிட்டி ஒன்னு இருக்குண்டா உங்களுக்கு, இந்த மாதிரி ட்ரெயினி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. சோ என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த அகாடமி சார்பா வெளியில போய் வேற ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு பப்ளிக் செக்டர்லயோ அந்த மாதிரியான இடத்துல போய் வேலை பார்க்கணும். சோ அந்த இடத்துல வந்து இந்த அகாடமில இருந்து போற ஒரு நபரா தான் நீங்க இருப்பீங்க. அது பயங்கர டஃபா தான் இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் ஜுஜுபி இது வரைக்கும் இங்க இருக்கிற யாரோடமே நான் பெட்டரான ஒரு ஆள் தான் அப்படின்னு கூற பயங்கர கான்பிடன்ட்ல இருப்பானா. நீ இது கான்பிடன்ட் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈஸி எல்லாம் கிடையாதுடா. உன ஆன் த ஸ்பாட்ல பிடிக்கல அப்படின்னா கூட உன தூக்கி விட்டுருவானுங்க தெரியுமா உனக்குங்கும் போது ஹீரோக்கு தான் லைட்டா முதல்ல ஜர்க் ஆகும். இருந்தாலும் பரவாயில்லையே வெளியில போயெல்லாம் வேலை செய்யலாமா, அப்ப இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். கூடிய சீக்கிரமே அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணா. சில நாட்கள் கழித்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி அந்த ட்ரெயினி வேலைக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். சோ பார்ட்னரா வேலை செய்யணும் போல. அவனோட பார்ட்னரா யாரோ இருக்கிறாங்களேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம எரினாவோட அசிஸ்டன்ட் இருக்கிறாள், அவ வருவா. அவ பேரு இசாக்கோ, நேமையே யூஸ் பண்ணிக்கலாம். உன் கூடல எனக்கு வேலை செய்ய விருப்பமே கிடையாதுடா, பாரு நானே தனியா அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவ ஒரு மாதிரி நம்ம ஹீரோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாளா. ஆனா நம்ம ஹீரோவோ ஓகே நாம இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை பார்க்க போறோம், கண்டிப்பா நம்ம அகாடமில இருந்து அனுப்பி விடுறானுங்கன்னா இவனுங்கிட்ட இருக்கிற காசுக்கு நல்ல பார்ஷான ஒரு ஹோட்டலுக்கு தான் அனுப்பி விடுவானுங்களோன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு கடை இருக்குமா. இதை நான் எதிர்பார்க்கவில்லைன்னு ஹீரோக்கு லைட்டா ஷாக்கு தான். அப்ப அந்த கடைக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் வேகமா ஏதோ கோச்சுக்கிட்டு வெளியே வருவாங்களா கோவத்தோட. அந்த கடை ஓனருமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஓகே நீங்க தான் அந்த அகாடமில இருந்து வந்திருக்கீங்களா, ரைட், ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன் என்ன பார்த்துட்டீங்க, சரி இருக்கட்டும், இந்த கடையோட ஓனர் தான் நானு, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்ல இசாக்கோவும் ஹீரோவும் அவங்க நேம்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது ஓ நீங்க ரெண்டு பேர் தானா அப்படின்னா சரி ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. சோ கண்டிப்பா இவ்வளவு பெரிய அகாடமில படிக்கிறீங்க அப்படின்னா எப்படியா தப்பி தவறியாவது இந்த உலக ஃபேமஸான ஒரு செஃபா மாறிட்டீங்கன்னா அப்ப உங்களோட ஆட்டோகிராஃப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி கெத்தா இருக்கும்லன்னு சொல்லி கேட்பான். சோ அதுக்கப்புறம் அந்த கடையில வேலை பார்க்கறதுக்காக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்குவாங்களா. அப்போ ஹீரோ கேட்பான், ஆமா இல்ல இந்த மாதிரி எரினா இல்லாம உன்னை நான் தனியா இப்பதான் நான் முதல் தடவை மீட் பண்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, ஈவன் நீ எரினா கூட இனிமேல் ஒன்னா இருப்பீல அப்படின்னு சொல்ல வரும்போது அவ இருந்துகிட்டு இல்ல இனிமேல் நான் எரினா கூட இருக்க மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது, நான் ஏற்கனவே தோத்து போயிருக்கேன்னு சொல்லும் போது அவ சொல்றதெல்லாம் நம்ம ஹீரோ கவனிப்பான். பட் அவ ஃபீல் பண்ணி சொல்றாங்கிறத கவனிக்காத ஹீரோ ஆமா இல்ல நீ ஹயமாட்ட தோத்தையில அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். சோ எரினாவோட வர்த் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு லூசர் கூட இருந்து அவங்களோட பேரு கெட்டு போக கூடாது, அதனால இனிமேல் நான் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல பெருசாவே கூட்டமா இல்ல, அப்படியே தான் ஏகப்பட்ட கஸ்டமர் கத்திட்டு போனாங்க. ஒருத்தர் கூட வரலையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவளை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறதுக்குள்ளேயே அவன் என்னன்னா நம்ம ஹீரோ திட்ட ஆரம்பிச்சிடும். லைக் இந்த மாதிரி பாரு நீ இதுக்கு முன்னாடி கடையில இது வேலை பார்த்துருக்கலாம், அதுக்குன்னு என்ன எல்லாம் ஆர்டர் போட்டுருக்காத, எனக்கும் லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாம் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கேன். ஆனா மல்டிபிள் ஆர்டர் ஒரே நேரத்துல வந்தா நீ என்ன மேனேஜ் பண்ணுவேன்னு ஹீரோ கேட்கறக்குள்ளேயே அந்த இடத்துல பார்த்தா முதுன்னு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு 2-3 செகண்ட்லயே பார்த்தா அந்த இடமே ஃபில் ஆயிரும். என்னன்னா அந்த ஓனர் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாரு. சோ இங்க பக்கத்துல இருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சோ ஒன்ஸ் அந்த ட்ரெயின்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா லைக் ஏகப்பட்ட பேர் வருவாங்க, வந்துட்டு அடுத்த ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சட்டு போட்டு அங்க இருந்து போயிருவாங்க. சோ அதுக்குள்ள எல்லாருக்கும் சர்வ் பண்ணி ஆகணும், அதுதான் இங்க டாஸ்கே. இப்ப மொதல் பேட்ச் வந்தாங்கல்ல, சோ இவங்களுக்கு ப்ராப்பரா சர்வ் பண்ணி இருக்க முடியாது, நிறைய பேர் சாப்பிடாமலே அங்க இருந்து போயிருந்திருப்பாங்க. ஐயோ என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு அந்த இசாக்கோ நினைக்க ரிலாக்ஸ் ஆகவே இல்ல. அடுத்தது பார்த்தா இன்னொரு செட்டு வேகமா வருது. இந்த இசாகோக்கு ஏதோ வார்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்னு வருதா. சோ எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியலங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ இந்த இடம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு எல்லாருக்கும் தண்ணி வச்சுட்டு வேகமா ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஆர்டரை சமைக்கிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அவனே போய் சீக்கிரமா அதை ரெடி பண்ணி அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்க இன்னும் நிறைய எம்ப்ளாய் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் யார இந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்க மச நின்னுகிட்டு இருக்காத போய் அந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது இசாகோக்கு லைட்டா காண்டாகும். இருந்தாலும் ஹயாமா நீ ஏற்கனவே உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்களும் ஏகப்பட்ட பேர் கடைக்கு வந்தாங்க அப்படின்னா உன்னோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியிருந்திருப்பான்ல ஹீரோ பையன். அதுவும் சேர்ந்துகிட்டு ஐயோ இனிமேல் கனவுல நினைச்சா கூட நம்மளால எரினா கூட இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம கேப்பபிளே இல்லாத ஆள்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. சோ அதுக்கப்புறம் ஈவினிங்கே ஆயிரும். ஓரளவுக்கு இன்னைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா மேனேஜ் பண்ணிருக்கீங்கடா, சூப்பர், நீங்க இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாதுன்னு ஹீரோக்கும் அந்த இசாக்கோ பொண்ணுக்கும் அங்க இருக்கிற வேலை செஞ்சவங்க அந்த ஓனர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த இசாக்கோக்கு இந்த பாராட்டெல்லாம் வந்து பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஈவன் நம்ம ஹீரோவும் பார்த்தையா உனக்கும் திறமை இருக்கதான் செய்யுது, நாளைக்கு இன்னும் சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்றான். இன்னொரு பக்கம் எரினா இருக்கிறாள். சோ அவ பார்த்தா இந்த மாதிரி கிச்சன்ல வந்து பிளேட் கழுவு சொல்லியிருந்திருப்பாங்க போல. சோ பண்ண மாட்டேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஹெட் செஃப் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள். அவளோட பார்ட்னரா மெகுமி இருப்பா போல. சோ பயந்துகிட்டு இருப்பான். இங்க கடையை க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. சோ அதனால ஹிசாக்கோவும் நம்ம ஹீரோவும் ஃப்ளோர்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏதாவது விசிபிள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும், ஏதாவது இந்த இடத்துக்கு வந்தோண்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமாமா, நான் கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச ஹீரோவும்
இருக்கும். சரி மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு போய் பார்க்கலாமான்னு நினைக்கிறானா. அதுவே எரினா வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன என்னைக்கு இல்லாம சாப்பாடு இவ்வளவு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டெல்லாம் செய்யறாங்க. அந்த ஹெட் ஷெஃப்க்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா எரினா அங்க பிளேட்டை கழுவாம அங்க இருக்கிற குக்கலா இருப்பாங்களா, சோ அவங்க எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டா. சோ நீ எதை ப்ராப்பரா பண்ணணும், ஏன் இவ்வளவு லேட்டா பண்ற, இதை நீ இப்படி கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொத்த கிச்சனை கண்ட்ரோல் எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஹெட் ஷெஃப்க்கே வந்து நான் சொல்ற மாதிரி பண்றீங்களா இல்லையா என்ன அப்படிங்கும் போது அந்த ஹெட் ஷெஃப்க்கு வேற வழி இல்ல. ஐயோ வேணா இவ்வளவு ரூடா இருந்தாலுமே இவரோட சமையல் இவரோட டிப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கேன்னு சோ ஒரு விசிபிளான ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை எரினா இங்க பண்ணிட்டா. அப்படின்னா நாம என்ன பண்றது, கூடவே வேற இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி மெகுமிக்கு ஒரு மாதிரி இன்ஃபீரியரா இருக்கேன். இங்க ஹீரோவும் இசாக்கும் அங்க இருந்து வந்துட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில இது மட்டும் பத்தாது, வேற ஏதோ சில விஷயம் பண்ணணுங்கும் போது எல்லாம் நல்லா தான் போகுது, எதுவும் பண்ண தேவையில்லைன்னு இசாக்கோ சொல்லுவாளா. இல்ல உன்னால அதை ஏன் பார்க்க முடியலையா அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி ஒரு கேள்வியை ஒண்ணு போட்டுட்டு கிளம்பிடுவான். சோ இப்ப அப்படியே 4வது நாள் ஆயிடுச்சு. பயங்கரமா கடை சூப்பரா தான் போயிட்டு இருக்குது. இவங்களும் செம்ம ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கிறாங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இசாக்கோ கம்ப்யூட்டர்ல இந்த சேல்ஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் ஒரு விஷயமா அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமா இல்ல ஒன்ஸ் நாம அந்த இடத்த விட்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி சேல்ஸ் டவுன் ஆயிருமேன்னு கரெக்டா பின்னாடி வந்த ஹீரோவுமே எக்ஸாக்டா அதேதான். அதுக்கு நாம ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வந்தாகணும்னு நினைப்பான். சோ இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு உடனே அந்த இசாக்கோ கடையில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போட இங்க நம்ம மெகுமி பார்த்து அந்த கிச்சன்ல வெறும் பிளேட் கழுவுற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் அந்த பிளேட்டை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா வர மாதிரி இருக்கும். இங்க இசாக்கோவுமே நம்ம வேணா மெனுல இருக்கிற ஐட்டமை வந்து கம்மி பண்ணலாமா அப்படின்னு கேட்க சோ அதுக்கு மத்தவங்க எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இன்க்ளூடிங் கடை ஓனர் முதற்கொண்டு. ஏன்னா அவங்க தாத்தா தான் இந்த கடையை ஆரம்பிச்சாராமா. சோ அந்த டைம்ல இருந்து அவங்க சில ஐட்டம் எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கம்மியான பேர் வாங்கினாலுமே ஸ்டில் எங்க தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே இந்த ஐட்டம் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத அந்த கடையோட ஒரு சிக்னேச்சர்னு சொல்லுவாரா. அதே நேரத்துல மெகுமி பார்த்தா நேரா அந்த ஹெட் ஷெஃப் கிட்ட போயிட்டு தலை இந்த மாதிரி பிளேட் கழுவும் போது நான் பார்த்தேன் நிறைய சாஸும் நிறைய வெஜிடபிளும் வந்து பெருசா யாரும் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. சோ அதுக்கு நம்ம வேற ஏதோ ஒரு தீர்வு கொண்டு வந்தாகணுங்கும் போது அவர் ஏற்கனவே எரினா மேல கான்ல இருக்கிறாரு. சோ இப்ப நீ வேற வந்துட்டியா, போய் பிளேட் கழுவுற வேலையை மட்டும் பாருன்னு கத்த. அப்ப எரினா தான் வந்துட்டு ஏய் பொண்ணு என்னமோ சொல்லிட்டு இருந்திய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெகுமியோட இன்சைட் வந்து கரெக்டா தான் இருக்குது. பரவாயில்ல மெகுமி பிளேட்டை கழுவுறத வச்சு இந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு எரினாக்கு அது குவைட் சர்ப்ரைசிங் தான். அதே இந்த கடையில இவ்வளவு கூட்டம் வருதுல, சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக எப்படியும் நீங்க கடையில இருக்கிற சாப்பாடு எல்லாம் நல்லா தானே இருக்கு, டேஸ்டா தானே இருக்கு, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுல்ல. சோ அப்படின்னா யோசிக்காம நீங்க ரிசர்வேஷன் ஒன்லி அப்படின்னு போடுங்க. ஒன்ஸ் டேபிளை ரிசர்வ் பண்ணா மட்டும்தான் வர முடியும், அந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா ரெகுலர் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே கடையோட ஓனர் நீங்க தான், ரிஸ்க் எல்லாமே உங்க கையில தான் அப்படின்னு அவர்கிட்டே விட்டுருவான். சரின்ட்டு அவரு ரிசர்வேஷன் ஒன்லி அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு கஸ்டமர் வருவாரு. இவரு ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறாராமா. பட் இருந்தாலும் ரீசெண்டா கொஞ்சம் வருஷமா பார்த்தா அந்த மாதிரி அதிக கூட்டங்கள் வரங்காட்டி சோ ப்ராப்பரா இங்க சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி வரதில்ல. அப்பதான் ரிசர்வேஷன் ஒன்லின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் ஒரு டேபிள ரிசர்வ் பண்ணிட்டு பொறுமையா சாப்பிட்டு போலான்னு வந்தேன்னு. சோ அந்த இடத்துல வந்து லைக் பொறுமையா டிஷ்ஷை கொடுத்து பொறுமையா காஃபி வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. ஈவன் நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஓரளவுக்கு எப்பவுமே வந்து கூட்டம் இருக்கிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் மாறிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இவங்கள ஒரு லேடி ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல. நல்ல வேலை நீங்க ஒரு விசிபிளான ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க இந்த ஒரு டெஸ்ட்ல பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி அங்க இருந்து கிளம்பிடுறாங்களா. பாரு இந்த அகாடமில இருந்து நம்மள ஸ்பை வச்செல்லாம் வாட்ச் பண்றாங்கன்னு ஹீரோ நினைப்பான். அதுவே எரினா இருக்கிறாள். சோ அவளும் நம்ம மெகுமியும் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்க மெகுமி நிறைய பொட்டியில எடுத்து வந்திருப்பா போல. சோ அதனால எரினா கூட கார்ல கூட்டு வந்திருக்காளாம். சோ அப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம மெகுமி பார்த்து அந்த மாதிரி நான் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாதுங்க, ஏதோ கொஞ்சம் ஹீரோ அப்ப எங்க ஹாஸ்டல் பசங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் ஓகேவா இருக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட பேரை கேட்டு அந்த எரினா பயங்கரமா காண்டாவாளா. சரி சரி ஹீரோ பத்தி பேசக்கூடாதா. அப்புறம் உங்களோட அசிஸ்டன்ட் இசாக்கோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால அவ எங்கன்னு கேட்க இசாக்கோட பேரை மென்ஷன் பண்ணோன்னே எரினா சோகத்துக்கு போயிடுறான். அதுவே இசாக்கோ பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஏன் எரினா கூட நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேட்ட ஹீரோ அப்படியே கொட்டாயி விட்டுட்டு அம்மா ஆன்சர் ரொம்ப சிம்பிள்மா, இது இவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, இவ்வளவு நாளா எரினாக்கு பின்னாடி இருந்து எரினாவோட அசிஸ்டண்டா இருந்துட்டியா, சூப்பர் நைஸ், இனிமேலாவது எரினா கூட இரு, அவ கூட சேர்ந்து ஏதாவது பண்ணு. ஈவன் ஹயாமா கிட்ட தோத்து போனங்காட்டி நீ ஒருத்த இல்லன்னு ஏன் நானே தோத்து போயிருந்திருக்கேன், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவனை நான் தோக்கடிப்பேன். ஆனா என்ன மாதிரியான ஆளுங்களுக்கு தோக்குறது அப்படிங்கறது ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லுவாளா. ஆப்ஷன் இல்லாம இருந்துட்டு போகட்டும், ஆனா இப்ப தோத்து போயிட்டு இனிமேல ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோ. அதே நேரத்துல நீ இம்ப்ரூவ் ஆகணும்னு ஏன் உன்னோட ரோஷத்தை எல்லாத்தையும் நீ விட்டு கொடுத்தாகணும். பிளஸ் இந்த இத கையில புடி, ஆக்சுவலி இந்த மாங்காய் எல்லாத்தையும் உங்க முதலாளியாமா எரினா தான் கேட்டிருந்தாங்க. சோ இதை கொண்டு போய் கொடுக்கற விதமா அவகிட்ட போய் பேசு, எனக்கு இதை கொடுத்த மாதிரி வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல அவ்வளோ அதை வாங்கிட்டு வேகமா எரினாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா அங்க இருந்து போக ஹீரோ நினைப்பான், ஓகே நானும் உங்களை மாதிரி தான் இருக்கிறேன், இது வரைக்கும் எங்க அப்பா கிட்ட இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கத்துக்கிட்டு எங்க அப்பாவோட பாதையிலேயே வந்தேன், இனிமேல் எனக்குன்னு ஒரு பாதையை போட்டு இருக்கிற எல்லாத்தையும் விட மேல எங்கேயோ போகணும்னு நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சயா தேங்க்யூ.